Now we are going to see the problem of computation of assessable value for customs duty purpose. Problem என்னன்னு பாத்தீங்கன்னா, from the data given below relating to import of a machinery, you are required to compute the assessable value for customs duty purpose. என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டேஷன் பார்க்க போறோம். இது assessable value எதுக்காகனா customs duty purposeக்காக. இது வந்து indirect taxல laws and practiceல வர ஒரு problem. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து எப்படி எவ்வளோ பே பண்ணணுன்றது பார்க்க போறோம் இந்த அசபிள் வேல்யூவில். இதுதான் இதனுடைய அதனால அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒர்க்கிங்ஸ் எப்படி அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னால் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்றது தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு இந்த கணக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். கஸ்டம்ஸ் டியூட்டி பர்பஸ்ன்னு பார்க்கறதுல கொஸ்டின்ல நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா இது வந்து கஸ்டம்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்ற ஒரு ஐடியா நமக்குள்ள இருக்கும். அப்புறம் அப்போ கஸ்டம் சம்மந்தப்பட்டது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எஃப்ஓபி வேல்யூ ஆஃப் மெஷினரின்னு கொடுத்துருக்காங்க யூஎஸ் டாலர்ஸ்ல. அது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட் பண்றாங்க, கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி ஒரு மெஷினரி இம்போர்ட் பண்றாங்க. மெஷினரி இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ அது மெஷினரி இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கஸ்டம்ஸில் வெளியே ஊர்லேருந்து வெளியே கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது என்னென்ன நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து டியூட்டி லைபிலிட்டி வருது, எதுக்காக டியூட்டி கட்டணும் அப்படின்றதுலாம் நம்ம ஒரு ஐடியா இருந்ததுன்னா இந்த சம்ம போட்டுக்கலாம் ஈஸியாக. அதனால இப்போ நம்ம கீ டேர்ம்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளத்தை போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் the key topics if you know like customs, imports, valuation, customs duty and assessable value. If you are thorough in this topic, then you will be able to solve the problem easily. Then what do you mean by customs? Customs is an authority or agency in a country responsible for collecting tariffs and for controlling the flow of goods, including animals, transports, personal effects, and hazardous items into and out of the country. ஸோ கஸ்டம்ஸ்னா இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி இல்லை ஏஜென்சின்னு சொல்லலாம் ஒரு கண்ட்ரியில் இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, டேரிஃப் கலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுதான் இந்த கஸ்டம்ஸ்னுடைய டியூட்டி அப்படின்னு பார்த்தோம். இது கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்து இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டம்ஸ் ஆக்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு. இது 1962 பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பீரியாடிக்கலாக அது அமெண்ட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். இது என்ன பண்ணணும் கஸ்டம்ஸ் டியூட்டினா இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன் and collection of duty on goods imported and exported to the country. The Customs Act என்ன பண்ணுது, டியூட்டி ஆன் கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டியூட்டி கலெக்ட் பண்ணதுன்னு சொல்லுது. கஸ்டம்ஸ் ஆக்ட் பண்ற வேலை இது. The government of India levies a customs duty on all the imports within and some of the exports of the country. The amount to be paid as customs duty can be determined by several factors such as value, weight, dimensions, etc. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்கன்னா ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி லெவி பண்றாங்க. எது மேல, எல்லா இம்போர்ட் மேலேயும் சில எக்ஸ்போர்ட்ஸ் மேலேயும் லெவி பண்றாங்க. இதை வந்து அமௌண்ட் டு பி பெய்ட் அஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி எப்படி டிசைட் பண்றாங்கன்னா அது வேல்யூ பொறுத்து, வெயிட், டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அது டாரிஃப் டிசைட் பண்றாங்க. ஸோ இந்த கஸ்டம்ஸ்ன்றது இதுதான் ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது பார்த்தோம். இப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்கு, கஸ்டம்ஸ்ன்றது ஒரு ஏஜென்சி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை ரெகுலேட் பண்றது, வேலையை பண்றது. அதுக்காக டியூட்டி இது வந்து கஸ்டம்ஸ் டியூட்டின்றதை லெவி பண்றாங்க ஆன் இம்போர்ட்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம். தென் அகைன் வாட் இஸ் இம்போர்ட்ஸ்? Import with its grammatical variations and cognate expressions means bringing into India from a place outside India. Imports அப்படின்ற ஒரு டெர்மினாலஜிக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா bringing into India from a place outside India. வெளியில இருந்து அவுட் சைட் இந்தியால இருந்து என்ன நம்ம வந்து இந்தியா உள்ள எடுத்துட்டு வரோமோ அதெல்லாம் வந்து இம்போர்ட் அப்படின்றது ஒரு ஜெனரல் சிம்பிள் டெஃபினிஷன். அகைன் அனதர் டேர்ம் வந்து வேல்யூவேஷன் அப்படின்றது நம்ம என்னன்னு தெரியும். வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா இன் ரிலேஷன் டு எனி குட்ஸ் மீன்ஸ் தி வேல்யூ thereof determined in accordance with the provisions of section 14. செக்ஷன் 14 இந்த இடத்துல ரெஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆக்ட்ல இருக்கிற செக்ஷன் 14. அப்போ செக்ஷன் 14ல வந்து ப்ரொவிஷன் பிரகாரம் என்ன வந்து வேல்யூ சொல்லியிருக்காங்களோ அதுதான் வேல்யூ. எதுக்கு? இது வந்து கஸ்டம்ஸ் பர்பஸ்க்கு அப்படின்றது வேல்யூவேஷனுடைய டெஃபினிஷன். அகைன் டிரான்சாக்ஷன் வேல்யூன்ற ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கஸ்டம்ஸ் ஆக்ட்லையும் பார்க்கணும். அது ரூல் 10 வந்து டீல் பண்ணது. இதை ரூல் 10 என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் டிட்டர்மினேஷன் ஆஃப் இம்போர்டேஷன், கூட்ஸ் ஆன் இம்போர்டேஷன். கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் டிட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் இம்போர்ட்டட் கூட்ஸ் அது வந்து டிசைட் பண்ணுது.
இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ. அப்போ வேல்யூன்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம கஸ்டம்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம்னா அது வந்து செக்ஷன் 14லயும் பார்க்கணும், அகைன் ரூல் 10லயும் பார்க்கணும். இந்த ரூல் ரெண்டுமே, இந்த ஆக்ட் அண்ட் ரூல் வந்து இஸ் த ஃபேக்டர், இஸ் தி அத்தாரிட்டி பேஸ்ட் ஆன் விச் யூ ஹேவ் டு ஹேவ் தி வேல்யூவேஷன் while you do imports. அதுதான் இந்த அடுத்த டெர்மினாலஜி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் அகைன் கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னன்றது நம்ம பார்க்கணும். கஸ்டம்ஸ் டியூட்டி ரெஃபர்ஸ் டு தி டாக்ஸ் இம்போஸ்ட் ஆன் கூட்ஸ் and they are transported across international borders. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, tax imposed on goods when they are transported across international borders. எப்போ வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட்ஸ் நடக்குதோ, கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குதோ, அது அப்போ போடுற டாக்ஸ் தான் கஸ்டம்ஸ் டியூட்டி. இன்னொரு இதுல சிம்பிளாகவும் சொல்லியிருக்காங்க, இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இட் இஸ் த டாக்ஸ் தட் இஸ் லெவிட் ஆன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ்ல லெவி பண்ற ஒரு டாக்ஸ், அதுதான் கஸ்டம்ஸ் டியூட்டி. The government uses this duty to raise its revenues, safeguard domestic industries and regulate movement of goods. இதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த டியூட்டி எதுக்குன்னா ரெவென்யூ ரைஸ் பண்றதுக்கும், சேஃப்கார்ட் பண்றது, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி சேஃப்கார்ட் பண்றதுக்கும், மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. அப்புறம் டியூட்டியபிள் கூட்ஸ் சொல்றோம்னா, டியூட்டியபிள் கூட்ஸ் மீன்ஸ் எனி கூட்ஸ் which are chargeable to duty and on which duty has not been paid. எது மேல எந்த கூட்ஸ் மேல டியூட்டி கட்டலையோ அது சப்ஜெக்டட் டியூட்டி ஆக போதோ, தட் இஸ் கால்ட் டியூட்டிபிள் கூட்ஸ். இப்போ கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னன்றது பார்க்கணும். அகைன் finally we are going to see what is assessable value. Assessable value is nothing but which includes cost, insurance and freight and handling charges. இதெல்லாம் கம்போசிட் பார்க்கும்போது தான் assessable value சொல்றோம். To calculate the assessable value, sum together the cost of goods sold, cost of insurance, handling charges and freight cost together. இந்த சம்மேஷன் தான் வந்து ஒரு அசபிள் வேல்யூ. அதுல என்ன இருக்கு? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இருக்கு, காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அண்ட் ஃப்ரைட் காஸ்ட் டுகெதர். இதெல்லாம் இருக்கிறது தான் அசபிள் வேல்யூ. அசசபிள் வேல்யூ இஸ் த வேல்யூ தட் இஸ் யூஸ்ட் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, டாக்ஸ் கால்குலேஷனுக்காக இதை வேல்யூவேஷன் அசபிள் வேல்யூன்றது எடுத்துருக்கோம். Value for purpose of Customs Act is customs duty is payable as a percentage of value, often called assessable value, customs value. Customs duty எப்படி நம்ம பே பண்ணுவோம்னா, வேல்யூ மேலேயோ இல்லை வந்து பர்சன்டேஜ், அந்த வேல்யூ கண்டுபிடிச்சு அதனுடைய பர்சன்டேஜாகவும் இருக்கும். இது எது செக்ஷன் பார்த்தீங்கன்னா 14 சப்செக்ஷன் 1ல இருக்கலாம், இல்லை 14 சப்செக்ஷன் 2. இது ரெண்டுத்துல எதுலையாவது ஒரு பேசிஸ்ல இது வந்து இந்த வேல்யூவேஷன் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து அசபிள் வேல்யூன்றது என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான டேர்ம் என்ன பார்த்துருக்கோம்னா, அசபிள் வேல்யூ, கஸ்டம்ஸ் டியூட்டி, வேல்யூவேஷன், இம்போர்ட்ஸ், கஸ்டம்ஸ். இப்போ இத்தனை டேர்ம்ஸ் நமக்கு ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சதுனால நம்ம இந்த ப்ராப்ளம் போடுறது ஈஸி. இந்த மாதிரி எது கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். அப்போ இது கமிங் பேக் டு த ப்ராப்ளம், வாட் வி ஹவ் பீன் ஆஸ்க்ட் டு டு இஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ப்ராப்ளம். இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஃப்ஓபி வேல்யூ ஆஃப் மிஷினரி இருக்கு, அகைன் ஏர் ஃப்ரைட் இருக்கு, எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை செல்லர் ஃபார் இம்ப்ரூவிங் த டிசைன் அண்ட் பையர்ஸ் ரிக்வஸ்ட்னு சொல்றாங்க. பையர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணதுனால டிசைன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து செல்லர் இன்கர் பண்ணியிருக்க டிரான்சிட் இன்சூரன்ஸ். ஸோ இதுதான் டோட்டலா நமக்கு கொடுத்துருக்கிற மொத்த வேல்யூ பார்ட்டு இந்த மிஷினரிக்கு சம்மந்தப்பட்டு. ஸோ இதெல்லாம் வேல்யூவேஷன்ல சேர்க்கணுமா டியூட்டிக்காகன்றது பார்க்க போறோம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, எஃப்ஓபி வேல்யூ மிஷின் எவ்வளோ? $1,10,000 இங்க we are going to take it directly. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை செல்லர் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் டிசைன் அட் பையர்ஸ் ரிக்வஸ்ட். இது பையர்ஸ் ரிக்வஸ்ட் இருக்கிறதுனால 5,000 should be added in the computation of இது வந்து செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த இங்க நம்ம கீழே அது ரெஃபரன்ஸ்க்காக நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இந்த ரூல் 10 ரெஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்கோம், இது வெரிஃபை பண்ணிக்கலாம். கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் டிட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் இம்போர்ட்டட் கூட்ஸ் ரூல்ஸ் 2007. ரூல் 10 காஸ்ட் அண்ட் சர்வீசஸ் தான் இது டிசைட் பண்ணுது. இதுல பாத்தீங்கன்னா இந்த இது வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இட் ஷுட் பி ட்ரீட்டட் இன்க்ளூடட், இட் இஸ் இன்க்ளூடபிள் இன் த அசபிள் வேல்யூ. எதுன்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் ரிக்வஸ்ட்ல வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னா அது வந்து இட் ஷுட் பி இன்க்ளூடட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கால்குலேட்டிங் அசபிள் வேல்யூ. நெக்ஸ்ட் ஏர் ஃப்ரைட். ஏர் ஃப்ரைட் பார்த்தீங்கன்னா சம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா $24,000 கொடுத்துருக்காங்க. தட் cannot be considered as directly 24,000 fully. It is restricted to 20% of FOB value as per rule 10 and sub rule 2. As per rule 10 and sub rule 2. இது பிரகாரம் 20% of FOB value. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் $1,500 கொடுத்துருக்காங்க. அதுவும் டைரக்டாக எடுத்துக்கணும்னா we cannot take directly. 1.125% of FOB value is the maximum limit that is allowed under rule 10 sub rule 2. அப்போ அது பார்த்தீங்கன்னா it comes around $1,238. அப்போ அசபிள் வேல்யூ டோட்டலாக பார்த்தீங்கன்னா US டாலர்ஸ்ல $1,38,238 தான் மொத்தமாக வந்து அசபிள் வேல்யூ.
இப்போ இவங்க வந்து ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கமிங் அரௌண்ட் ₹51. அப்போ இந்தியன் ருபியில கால்குலேட் பண்ணும்போது இட் கம்ஸ் அரௌண்ட் 70,50,113. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் கேட்டது 70,50,113. இதுதான் வந்து அசபிள் வேல்யூ. இது மேலதான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி ஷுட் பி பெய்டு. ஸோ இப்போ கொடுத்த எக்ஸ்பென்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ எதெல்லாம் இது சப்போர்ட்டிங் இது ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ரூல் 10 ஆஃப் சப் ரூல் 2 இதுதான் நம்ம வந்து பார்த்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க வேண்டியது. இது நம்ம ஏதாவது அசபிள் வேல்யூ கால்குலேஷன் தான் இதுக்குள்ள இருக்கா அப்படின்றது ஃபால் ஆகுதான்னு பார்த்துட்டு we have to decide while adding that அசபிள் வேல்யூ. இங்க அதுக்கு தான் எக்ஸ்ட்ராக்ட் we have given a extract of rule 10 here. What it for reference purpose rule 10 cost and services is heading. இதுல பாத்தீங்கன்னா sub rule 2 இங்க போய் உள்ள பாத்தீங்கன்னா you find that 20% as the FOB value which is maximum for this freight, and again 1.125 for this insurance purpose. 1 point shall be 1.125% of such sum, that is FOB. இதெல்லாம் இந்த proviso classல கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு தரவா இருந்தோம்னா so what should be considered, whether the expense should be paid in full as given in the document, import document on பார்க்கணும். Then we have to refer this rules relating to this. Here it is rule 10. அப்போ பார்க்கும்போது we'll be able to find out the assessable value. இதுதான் ஒரு ப்ராப்ளத்தை ஈஸியா போடுறதுக்கான வழி. நோயிங் த கான்செப்ட் ஃபர்ஸ்ட், அப்புறம் எதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா we'll be able to find the solution easily. And I hope இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching this video. We'll meet in the next video. Thank you very much.